ஹாய் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? கர்த்தருடைய கிருபையும் அவருடைய இறக்கத்தில் நாங்கள் நல்லா இருக்கிறோம் மக்களை. நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்காக தான் மக்களை எப்பொழுதும் நான் வேண்டிக்கிட்டே இருக்கிறேன். ஒவ்வொரு கிறிஸ்தவ மக்களும், ஒவ்வொரு இந்து, எல்லா மக்களுக்காகவும், இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் இடைவிடாமல் தொழுது கொண்டிருக்கிறோம், வேண்டி கொண்டிருக்கிறோம் மக்களை. மன பாரத்தோட, மன வருத்தத்தோட. சரி, அதாவது மக்களை, ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். உத்தரப்பிரதேசத்தில் வீட்டுக்கு போய் கதவை தட்டி கூர்மையான ஆயுதங்கள் கொடுக்கலாம். பயங்கரமான கொடாலிங்க, பயங்கரமான அருவாளுங்க, பயங்கரமான ஈட்டி மாதிரி இருக்குது கத்திங்க எல்லாம் கொடுக்குறானுங்க. என்ன சொல்லி கொடுக்குறானுங்க தெரியுமா? உங்கள் மனைவிகள் யாராவது உங்களுக்கு உபத்திரப்படுத்தினா, தொந்தரவாக இருந்தால் இது பயன்படுத்திக்கோடன்னு. அப்போ என்ன மக்களே, உங்களுக்கு என்ன தெரியுது? இவனுக்கு மனுஷர்களை கொல்றதுக்கு மட்டும்தான் குறிக்கோளாக இருக்கானு. இவனுக்கு இந்துவை காப்பாற்றவோ, இந்துக்களோட அவங்கள இது பண்ணவோ அவங்க வரல. ஒருவருக்கொரு பெண்களை, முக்கியமாக பெண்களை அழிக்க வேணுன்ற ஒரே குறிக்கோளாக தான் வந்திருக்குறாங்க. பார்த்துக்காங்க மக்களை. மறுபடியும் வெள்ளைக்காரன் ஆட்சி வரப்போகுது. வெள்ளைக்காரன் ஆட்சி வந்தால் பரவாயில்ல. ஏன்னா அந்த காலத்தில் இப்போ இருக்கிறவங்க கிறிஸ்தவங்களை ஆகாதுன்னு சொல்லி அடிக்கிறீங்க, துரத்துறீங்களா? ஓகே, அவங்களுக்கு வேற ஒரு இடத்துல உதவி வரும், போயிடுவாங்க. ஆனால் அவங்களோட நிலைமை என்ன ஆகுன்னு நினச்சிக்காங்க. பழையபடி என்ன பண்ண போகிறானுங்க? இதே ஆட்கள் இந்துக்கள் மறுபடியும் ஆடை இல்லாமவங்களை உங்களோட பிள்ளைங்களும் உங்களையும் ஆடை இல்லாமல் தெருவில் நடக்க விட போகிறானுங்க. அந்த நிலைமை தான் வரப்போகுது. கிறிஸ்தவம் வந்ததுனால தான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஆடை கிடச்சதுன்றது நீங்கள் மறந்துடாதீங்க. சரியா? நீங்களோட நிலைமை என்ன ஆக போதோ மறுபடியும் தெரியல மக்களை. ஆனாலும் நீங்கள் முழிச்சுக்காங்க. இந்துக்கள்னு அவங்களுக்கு பின்னாடி நீங்கள் போகிறீங்க. நாளைக்கு உங்கள் பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு இருக்கான்னு பாருங்கள். அவங்களோட டார்கெட்டை பெண் பிள்ளைங்களுக்கு தான் ஆபத்து. பெண் பிள்ளைங்களுக்கு ஆண் பிள்ளைகளெல்லாம் தீவிரவாதியாக்குறானுங்க. பெண் பிள்ளைகளெல்லாம் என்ன பண்ணுறாங்க? கெடுத்து நாசம் பண்ணுறானுங்க. இதுக்காக தான் அவங்களோட குறிக்கோள். இனி நாடு என்ன ஆக போகுதுன்னு பார்த்துக்காங்க மக்களை. நீங்கள் உங்களை காப்பாற்ற அவனுங்க வரல. உங்களை என்ன பண்ண போகிறாங்க? நிர்மூலமாக்க தான் எல்லாம் வந்திருக்கிறானுங்க. தயவுசெய்து இந்துக்களுக்கு பின்னாடி நீங்கள் போய் கடைசியில் உங்கள் பிள்ளைகளுக்கு உங்களுக்கும் பாதுகாப்பு இல்லாமல் ஆகிருப்போது பார்த்துக்காங்க. ஒவ்வொரு வீட்லேயும் கதவை தட்டி அருவாளை கொண்டு போய் கொடுத்துட்டு போகிறானுங்க. ஒரு மாதிரி ஆயுதங்களை கொடுத்துட்டு போகிறானுங்கன்னா அப்போ என்ன பண்ணுறானுங்க? குடும்பங்கள் நீங்கள் அடிச்சுக்கிட்டு சாவுங்கடா அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சுக்காங்க மக்களை. இந்துக்களை காப்பாற்றுறேன் நீங்களும் அவங்க பின்னாடி விழுந்துட்டு அவசப்படுறீங்க. பார்த்துக்காங்க. எங்களுக்கு எங்கே இருந்தாலும் ஒரு பக்கம் எங்களுக்கு பாதுகாப்பு இருக்குது. ஆபத்தில் வந்தாலும் நாங்கள் ஓடி போயிடுங்க. இங்கே காப்பாற்றப்பட்டுருவோம். நாங்கள் என்ன நினச்சி பார்த்துக்காங்க மக்களை.